வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ், அக்ரி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எல்லா ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கும் நமக்கு மென்டல் அபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல நம்பர் சிஸ்டம்ல பேசிக் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இன்டிஜர், முழுக்கள் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். முழுக்கள், இன்டிஜர்ஸ், முழுக்கள்னா நெகட்டிவ் நம்பர்ஸ், இன்ஃபினிட்ல ஸ்டார்ட் பண்ணி பாருங்க பாசிட்டிவ் நம்பர் இன்ஃபினிட் வரை போகிறது தான் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்ல நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, டிஎன்பிஎஸ்சியில் என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா இந்த மாதிரி 1 2 3 டாட் 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 வச்சுட்டு இது என்ன அப்படின்னு கேட்கலாம். கேட்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், அது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நேர்மறை முழுக்கள், இல்லைனா நேச்சுரல் நம்பர்ஸ், எண்கள். எக்ஸாம்பிள் கேட்பாங்க நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்டஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர், நேர்மறை முழுக்கள் அப்படின்னு மார்க் பண்ணணும். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் -1, -2, -3 இந்த மாதிரி போகிறது நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், எதிர்மறை முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 0 இருக்குது, 0லேருந்து 1 2 3 0 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் சொல்ல முடியாது, ஏன்னா 0 நியூட்ரல் நம்பர் வந்திருக்கு. அதை தான் நம்ம ஹோல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். நம்ம இன்டிஜர்ஸாக சொல்லணும்னா எக்ஸாம்பிள் கேட்டாங்க ஹோல் நம்பர்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்டஸ் அப்படி இன்னொரு வாட்டி என்ன பண்ணாங்க 0 1 2 3 இது மாதிரி கொடுத்துட்டு ஹோல் நம்பர் அப்படிங்கிறது ஆப்ஷனில் கொடுக்கல. ஸோ அப்போ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர், இல்லைன்னா எதிர்மறை அல்லா முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 0 -1 -2 -3 இந்த மாதிரி போகும்போது நான் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், ஏன்னா அதில் பாசிட்டிவ் நம்பர் இல்லை, 0 தான் இருக்குது, எல்லாமே மைனஸ் மற்றதெல்லாம், ஆனால் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் பாசிட்டிவ் இன்டிஜர், நேர்மறை அல்லா முழுக்கள் சொல்லுவோம். ஒரு சம் சால்வ் பண்ணலாம். கம்ப்யூட் 100 -1 100 -2 100 -3 டாட் டாட் வச்சுட்டு 100 + 1 100 + 2 100 + 3 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் 0 1 100 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்கும்போது நம்ம சிம்பிள் தான். 100 -1 பாருங்க, 100 -1 99 நமக்கு தெரியும், 100 -2 98, அதுக்கப்புறம் 100 -3 97 டாட் டாட் வச்சுட்டு நம்ம இதில் என்ன நோட் பண்ணோம்னா 100 -1 100 -2 100 -3 அடுத்து 100 -4 100 -5 இப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நமக்கு 100 -100 ஏன்னா நமக்கு ஒரு கட்டத்தில் 100 -100ன்னு வரும். 100 -100 என்ன 0. ஸோ 0 இன்ட்டு வரும்போது ஒரு நம்பர் 0 வந்துட்டாலே ஆன்சர் வந்து 0 தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பிளேஸ் வேல்யூ, இட மதிப்பு, ஃபேஸ் வேல்யூ, முக மதிப்பு. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். பிளேஸ் வேல்யூ, இட மதிப்பு என்னன்னா இடங்களோட மதிப்பு. ஃபேஸ் வேல்யூனா பார்த்தோன்னே என்ன தெரியுது, இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன தெரியுது 5. ஸோ 5ஓட முக மதிப்பு 5. 8 8ஓட ஃபேஸ் வேல்யூ முக மதிப்பு 8. ஆனால் இட மதிப்புங்கும் போது நம்ம எப்படி பண்ணணும்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்ம பார்த்தது தான், ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக், 10 lakh அந்த மாதிரி போவோம். 1 10 100 1000 10,000 1 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி போவோம். ஸோ 1 10 100 1000 10,000 அந்த மாதிரி போகும். உதாரணத்துக்கு இந்த 6ஓட இடமதிப்பு என்ன, 6ஓட இடமதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 6ஓட இடமதிப்பு என்னன்னு கேட்கும்போது நம்ம ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1000 இருக்கும். 1000 குறிக்கக்கூடாது, 1000 × 6 6000 6000 தான் 6ஓட பிளேஸ் வேல்யூ இடமதிப்பு. இதே 4ஓட இடமதிப்பு கேட்குறாங்க × 4 40 40ங்கிறது தான் 4ஓட இடமதிப்பு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபார் தி இன்டிஜர் 224 இன் டெசிமல் சிஸ்டம், 224 என்ற எண்ணில் வலமிருந்து இரண்டாவது இடத்தில் இருக்கும் 2இன் மதிப்பு என்ன? தி டிஜிட் 2 இன் பொசிஷன் 2 ஃப்ரம் தி ரைட் ஹேஸ் த வேல்யூ. அப்போ நம்பர் என்ன 224 2 ரைட் சைட்லேருந்து வலமிலிருந்து ரெண்டாவது இடத்துல இருக்க 2. ஸோ 1 2 இந்த 2 ரைட் சைட்லேருந்து செகண்ட் பொசிஷனில் உள்ள 2. ஸோ இதோட பிளேஸ் வேல்யூ இட மதிப்பு ஒன்ஸ் டென்ஸ் 10 10 × 2 20. ஸோ ஆப்ஷன் சி 20. பிரேம் நம்பர் பகாயன் யூஸ் பண்ணி என்ன மாதிரி சம்ஸ் கேட்குறாங்க, பிரேம் நம்பர் யூஸ் பண்ணி என்ன சம்ஸ் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். பிரேம் நம்பர்னா ஃபஸ்ட்டு என்ன, பிரேம் நம்பர்னா a number that can be divided exactly only by 1 and itself. ஒரு நம்பரை ஒன்னாலையும் தன்னாலையும் 1 and itself மட்டும்
அதால் மட்டும்தான் கரெக்டாக டிவைட் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை பிரேம் நம்பர்னு சொல்லுவோம். அதான் ஒன் அண்ட் இட் செல்ஃப், ஒன்று மற்றும் தன்னால் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம நம்பர் என்ன சொல்லலாம், 2 2 3 5 7. நம்ம 9 சொல்லக்கூடாது, ஏன்னா 9 வந்து 1ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். ஸோ அது வந்து காம்போசிட் ஆர் பழு எண். பழு எண் காம்போசிட் நம்பர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 2க்கும் மேற்பட்ட எண்களால் வகுப்படக்கூடியது காம்போசிட் பழு எண் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பிரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். பிரைம் நம்பரில் த லீஸ்ட் பிரைம் நம்பர், மிக சிறிய பகா எண் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 0 நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1 அண்ட் இட் செல்ஃப். அப்போ மொத்தம் 2 நம்பரால் வகுப்படணும். ஒரு பகா எண்ணை 2 எண்களால் வகுப்படணும். ஸோ 0ங்கிறது 1ங்கிறது 1 விட சின்ன நம்பர். ஸோ அதை நம்ம விட்டுடலாம். அப்போ 0 என்னது, நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. 1ங்கிற நம்பர் 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். மொத்தம் 2 நம்பரில் வகுப்படணும்ல. பகா என்ன கான்செப்ட் என்ன, 1ஆலையும் தன்னாலையும். அப்போ மொத்தம் 2 நம்பரில் வகுப்படணும். ஆனால் 1ங்கிற ஒரே நம்பரில் வகுப்படும். அதனால் அதுவும் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2 பார்க்கலாம். 2 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் 2ஆல் டிவைட் ஆகும். மொத்தம் 2 நம்பரால் மட்டும் தான் டிவைட் ஆகுது, 1ஆலையும் தன்னாலையும். அப்போ 2 தான் என்னது, மிக சிறிய பகா எண், மிக சிறிய பகா எண். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ஒரே ஈவன் பிரைம் நம்பர், ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் 2 மட்டும் தான். அதுக்கப்புறம் வர எல்லா ஈவன் நம்பர்ஸும் 2ஆல் டிவைட் ஆகிரும். ஸோ ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர், ஒரே இரட்டை பகா எண் 2 தான். ஆப்ஷன் டி 3. அந்த 3 நம்ம என்ன சொல்லலாம், மிக சிறிய ஒற்றை பகா எண்ணுன்னு சொல்லலாம். லீஸ்ட் ஆட் பிரைம் நம்பர் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வந்து லீஸ்ட் பிரைம் நம்பர் இஸ், அதுக்கான ஆன்சர் 2. டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர், எத்தனை பகா எண்கள் இருக்குது, 1லேருந்து 50க்குள்ள எவ்வளோ பகா எண்கள் இருக்குது அப்படின்னா 15. எப்படி சொல்லலாம், 2 3 5 7 அப்படியே எண்ணிட்டு வருவோம்ல. ஸோ மொத்த நம்பர் எண்ணி டோட்டல் பண்ணோம்னா 15 நம்பர் வரும். 1லேருந்து 100க்குள்ள எத்தனை பகா எண் கேட்கும்போது 25. 101லேருந்து 200க்குள்ள எத்தனை பகா எண்ணும் போது 21. இது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா 1லேருந்து 100 25 நம்ம கிளியராக தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக 2லேருந்து 100க்குள்ள எத்தனை பகா எண்ணு கேட்டுடுறாங்க. நம்ம ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 24, பி 25, மிச்சம் 2 இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், 1லேருந்து 100 25. ஸோ 2னா 1 கம்மி பண்ணி 24 குறிப்போம். 1ங்கிறது பகா எண்ணே கிடையாது, பகா எண்ணுங்கிறது 2ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து 25 தான். இஃப் சம் ஆஃப் 3 prime numbers are 80, 3 பகா எண்களோட கூடுதல் வந்து 80ன்னு சொல்கிறாங்க. டிஃபரன்ஸ் 2 நம்பர்ஸ்க்கு, 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் வந்து 4ன்னு சொல்கிறாங்க. 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் வந்து 4ன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, 2 prime number 2 பகா எண்களோட சம் கூடுதல் பண்ணோம்னா எப்போவுமே நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும், இரட்டை எண் தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு 3 + 5 8 வரும், 7 + 11 கூட்டினா 18. ஸோ 5 + 7 12 இந்த மாதிரி தான் வரும். இது 3 prime நம்பர் சம் பண்ணிங்கன்னா ஆட் நம்பர் தான் ஆன்சர் வரும், ஆட் நம்பர் தான் ஆன்சர் வரும். உதாரணத்துக்கு இதே எடுங்களேன், 3 + 5 + 7 என்ன வரும் பாருங்கள், 8 15. ஆனால் நமக்கு பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 பகா எண்களை கூட்டும் போது 3 பகா எண்களை கூட்டும் போது 80 வருது. 80ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ இந்த மாதிரி 3 பகா எண்ணை கூட்டும் போது ஈவன் நம்பர் வந்தாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நம்பர் கண்டிப்பாக 2, ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2. அதனால தான் 4 ஆப்ஷன்லையுமே பாருங்கள் 2 கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன்லையுமே 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு நம்பர் நமக்கு என்னன்னு தெரியும், 2ன்னு தெரியும். ஸோ பேலன்ஸ் 2 நம்பரை சால்வ் பண்ணலாம். நமக்கு இதில் என்ன சின்ன க்ளூ பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்லேருந்து குறிச்சிடலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 numbers 4, 2 நம்பருக்கு உள்ள வித்தியாசம் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஏ பி சிடி. இதில் இந்த பி ஆப்ஷனில் மட்டும்தான் பாருங்கள் 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் 4 இருக்கும், 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் 4. ஸோ நம்ம ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு மார்க் பண்ணிடலாம். நம்ம ரூல்ஸ் படி, ப்ரொசீஜர் படி நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு நம்பர் 2ன்னு தெரியும். அப்போ 80ல் -2 பண்ணிட்டா பேலன்ஸ் 78. ஒரு நம்பர் 2, ஸோ பேலன்ஸ் 2 நம்பர், ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இன்னொரு நம்பர் ஒய்ன்னு எடுத்துப்போம். ரெண்டோட கூடுதல் 78, வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா 2x = 82, x = 41. ஒரு நம்பர் 41. ஸோ ஒரு நம்பர் 41 தெரியும் போதே இந்த ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணலாம். இல்லை நம்ம பார்க்கலாம், இன்னொரு நம்பர் சால்வ் பண்ணோம்னா x மைனஸ் ஒய் = 4. இது ரெண்டாவது ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸோட வேல்யூ 41 - y = 4,
minus y equal to இந்த பக்கம் இருக்க plus 41 அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ minus 37 minus minus cancel y equal to 37. அப்போ மூணு வேல்யூ நமக்கு தெரியும். ஒரு வேல்யூ 2, இன்னொரு வேல்யூ 41, இன்னொரு வேல்யூ 37. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் இன் த ப்ராடக்ட். இந்த பெருக்கல்களில் உள்ள மொத்த பகா பகா காரணின்னு கேட்டு இந்த மாதிரி பவர்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பவர்ஸை ஆட் பண்ணால் போதும். ஆனால் நம்ம கீழே இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எல்லா நம்பரும் பிரைம் நம்பர் பகா என்ன இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதில் 7 பகா நம்பர் தான், 11 பகா நம்பர் தான், ஆனால் 4 மட்டும் பிரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பர் பழு எண். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பகா எண் பிரைம் நம்பராக மாற்ற போகிறோம். ஸோ 4 நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இன்டூ 7 power 5 இன்டூ 11 ஸ்கொயர். ஸோ a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்டூ n. இது ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஸோ பாருங்க 2 11 அப்போ 2 இன்டூ 11 22 நம்ம எழுதலாம். ஸோ 2 பவர் 22 இன்டூ 7 power 5 இன்டூ 11 ஸ்கொயர். கீழே இருக்க நம்பர் பேஸ் நம்பர் எல்லாமே பிரைம் நம்பர் பகா எண் தான். அதனால் நம்ம பவர்ஸை ஆட் பண்ணலாம், கூட்டலாம். 22 5 + 2 கூட்டினோம்னா 29. ஆப்ஷன் சி. காமன் பிரைம் ஃபேக்டர் ஆஃப் 30 and 250 ஆர் 30 மற்றும் 250 பொது பகா காரணி காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காரணி ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு 30க்கும் 250க்கும் நம்ம முதல்ல ஃபேக்டர் காரணி கண்டுபிடிப்போம். காரணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பகா காரணி என்னன்னு பார்ப்போம். பகா காரணிலேருந்து ரெண்டுக்கும் பொதுவான காமன் பிரைம் ஃபேக்டர், பொதுவான பகா காரணி என்னன்னு பார்க்கலாம். 30 காரணினா என்ன, ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர்லாம் 30 டிவைட் பண்ணும், எந்த நம்பர்லாம் 30 சரியாக வகுக்குமோ அதெல்லாம் நம்ம காரணின்னு சொல்லுவோம். இப்போ 30 எந்த நம்பர்லாம் சரியாக வகுக்கும், 1 2 3 5 6 10 15 30. இந்த நம்பரில் சரி பாதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த நம்பரை எழுதிடலாம். அதுக்கு இடையில் எந்த நம்பரும் வகுக்காது, டிவைட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ 250 1 2 5 10 25 50 125 250. நம்ம இங்கே 30 வந்தோடனே நிப்பாட்டிடலாம். 25க்கு அப்புறமே எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ரெண்டும் காமன் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். இதில் ரெண்டுக்கும் உள்ள பிரைம் ஃபேக்டர்ஸ் பகா காரணியை நம்ம பிக் பண்ணுவோம். பிரைம் ஃபேக்டர்ஸ் இதில் பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லலாம், பகா 2 3 5 இது 3 தான் நம்ம பகா எண். அப்போ 2 3 5 250க்கானது 2 5 இது மட்டும்தான் பகா எண் பிரைம் நம்பர் 2 5. நம்ம கொஸ்டின் பாருங்க, காமன் பிரைம் ஃபேக்டர் பொது பகா காரணின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுலேயும் பொதுவான பகா காரணி சொல்லியிருக்காங்க. நம்ம பகா காரணி எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டுலேயும் பொதுவானது என்னது, 2 5. ஸோ ஆன்சர் 2,5. ஆப்ஷன் ஏ 2,5. கோ பிரைம் சார் பகா அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஐடியா என்னன்னு பார்ப்போம். கோ சார் அப்படின்னா சார்ந்து, சார்னாலே சார்ந்து, கோனா 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோ பிரைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ப்ராக்கெட்டில் 2 நம்பராக தான் இருக்கும். கோ பிரைம்னா ப்ராக்கெட்டில் 2 நம்பராக தான் இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். 2,8 2,8 இதை பாருங்கள், 2 டேபிள் அடிக்கலாம். 2 டேபிள்லே கட் பண்ணலாம். 2 டேபிளில் கட் பண்ணோம்னா 2ஆல் 1 டைம்ஸ் 4 டைம்ஸ். இங்கே 6 டேபிள் அடிக்கலாம். 1 டைம்ஸ் 5 டைம்ஸ். 7 டேபிள் அடிக்கலாம். 3 டைம்ஸ் 2 டைம்ஸ். 7 டேபிள் அடித்தோம்னா 14 2 டைம்ஸ் 21 3 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணால் இது கோப்ரைம் கிடையாது. இது கோப்ரைம் கிடையாது. கோப்ரைம்னா என்ன, சார்பகனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க நம்பரை 1ஆல் மட்டும்தான் வகுப்படணும். 1ஆல் மட்டும்தான் 2 வகுப்படணும். வேறு எந்த நம்பராலையும் வகுப்படக்கூடாது. வேறு ஏதாவது நம்பரில் வகுப்பட்டால் அது கோப்ரைம் சார்பகா கிடையாது. இங்கே பாருங்கள் 3 5 1 தவிர எந்த நம்பராக டிவைட் ஆகுமா, ஆகாது. 7 11 1 தவிர எதில் ஆகுமா, ஆகாது. 5 8 8ங்கிறது தனியாக பார்த்தோம்னா பகா நம்பர் கிடையாது, பிரைம் நம்பர் கிடையாது. ஆனால் நம்ம பேர் 2 பேராக பார்க்கும்போது 5 8 2 ஏதாவது பொதுவான நம்பரில் வகுக்க முடியுமா, முடியாது. 9 25 9 3ல் வகுப்படும், 25 5ல் வகுப்படும், டிவைட் ஆகும். ஆனால் 2ஐயும் பொதுவாக ஏதாவது நம்பரில் டிவைட் பண்ண முடியுமா, 1 தவிர வேறு எந்த நம்பர்லையும் டிவைட் ஆகாது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோப்ரைம் சார்பகா. இதுதான் HCF ஆஃப் given 2 numbers is 1. கொடுக்கப்பட்ட 2 எண்களின் HCF 1ஆக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். Which one of the following pair is co-prime? கொடுக்கப்பட்டதில் எது சார்பகான்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு
இதில் எது சார்பகான்னு கேட்குறாங்க. ஸோ சார்பகா நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், சார்பகாங்கும் போது இது ரெண்டே வகுத்தோம்னா ஒன்றை தவிர வேறு எந்த நம்பரால் டிவைட் ஆகக்கூடாது. ஆப்ஷன் ஏ பாருங்கள் 16 62, இது 2 ரெண்டாம் வாய்ப்பால் டிவைட் ஆகும். ரெண்டால் அடித்தோம்னா 8 டைம்ஸ் 31 டைம்ஸ். ஸோ இது கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்கள் 7 டேபிள் 7ஆல் டிவைட் பண்ணலாம் 3 5. ஸோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி 23 92 23ஆல் டிவைட் ஆகும். ஒரு தடவை 4. ஸோ இதுவும் கிடையாது. 18 25 பாருங்கள், ஏதாவது பொதுவான எண்ணால் டிவைட் பண்ண முடியுமா, ஏதாவது காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா, பொதுவான எண்ணால் வகுக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஸோ இது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி 18 25 தான் ஆன்சர். யூனிட் டிஜிட் ஒற்றை இலக்கு எண் லாஸ்ட் நம்பர் மட்டும் வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இது என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா, இது நமக்கு யூனிட் டிஜிட் ஒற்றை இலக்கு எண்ணும் போது நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரிய பெரிய மல்டிப்ளிகேஷன் வரும்போது நம்பர் சிஸ்டத்தில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பாட்டு முக்கியமாக ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரியஸ் பார்ப்போம். ஒரு பர்சன்டேஜாக இருக்கட்டும் இல்லை மென்சுரேஷன் எதுவானா இருக்கட்டும், நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக 2023 2024 டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல. ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் பொறுத்தளவு ஆப்டிடியூட கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு தான் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் கம்ப்ளீட் பண்ண முடியல. என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிப்ளிகேஷனை பெருசாக கொடுக்குறாங்க. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு நமக்கு டைம் எடுக்குது. டைம் எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து யூனிட் டிஜிட்ங்கிற கான்செப்ட் நம்ம நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் மல்டிப்ளிகேஷனே பெருசாக பண்ணாமல் லாஸ்ட் நம்பர் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை மார்க் பண்ணிடலாம். ஆட் பண்ணலாம், சப்ராக்ஷன், டிவிஷன் எல்லாமே இந்த லாஸ்ட் நம்பர் வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ இது இந்த கான்செப்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது யூனிட் டிஜிட் நம்பர் 584 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூனிட் டிஜிட் எண் ஒற்றை இலக்கு எண் என்ன கேட்குறாங்க, லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் அவங்க ஆன்சரை கேட்குறாங்க. ஸோ எல்லாம் மல்டிப்ளை பண்ணி நமக்கு லாஸ்ட்டாக வர அந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் அவங்க ஆன்சராக சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் நம்பர் தான் நமக்கு தேவைப்படுது, ஆனால் லாஸ்ட் நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 × 8 4 × 8 மல்டிப்ளை பண்ணோம்னா 32. 7 × 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 21. ஸோ இந்த 2ஐயும் 1ஐ மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 1 2 ஆன்சர் 2. இந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 × 8 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 32 வரும். ஓகே, இந்த 2ஐயும் இந்த லாஸ்ட் இங்கே இருக்கு 7ஐயும் இந்த 2ஐயும் இந்த 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 7 14. இந்த 4 எடுத்துப்போம். இந்த 4ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 × 3 12. அப்போ ஆன்சர் 2 தான். நம்ம எப்படி வேணால் மல்டிப்ளை பண்ணலாம், ஆன்சர் எப்போவுமே ஒரே ஆன்சர் 2 தான் வரும். ஸோ யூனிட் டிஜிட் கான்செப்ட் பார்த்துங்க. டிவிசிபிலிட்டி டெஸ்ட் வகுப்பு சோதனை பார்ப்போம். எந்த நம்பர்லாம் 1 டிவைட் பண்ணும், 1ஆல் எந்த நம்பர்லாம் வகுப்படும், அனைத்து எண்களும் 1ஆல் வகுப்படும். 2ஆல் என்ன நம்பர்லாம் டிவைட் ஆகும், 2ஆல் எந்த நம்பர்லாம் வகுப்படும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏன் நம்பரும் இரட்டை எண்கள் எல்லாமே 2ஆல் வகுப்படும். 3ன்னு கேட்கும்போது எந்த நம்பர்லாம் நம்ம 3ஆல் வகுப்படும்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாருங்கள் 3 × 1 3. 3ஆல் எந்த நம்பர்லாம் வகுப்படும்னு கேட்டோம்னா நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பர் அந்த டிஜிட்ஸ் அந்த உறுப்புகள்லாம் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டி ஒற்றை இலக்கு சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது 3 6 9ன்னு வரணும். 3 6 9ன்னு வரணும். வந்தால் அந்த நம்பர் 3ஆல் வகுப்படுது. நம்ம 3 × 1 என்ன 3. 3 × 1 பாருங்கள் 3. இதே 3 × 2 6. 3 × 3 9ன்னு சொல்லுவோம். அதே திரும்ப 3 × 4 12. 1 2 கூட்டினா 3 3 6 9 3 6 9. இந்த ஆர்டர் தான் நம்ம 3ஆல் வகுப்படக்கூடிய எல்லா நம்பரும் வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படுமான்னு கேட்டால் கொடுத்துருக்க எல்லா டிஜிட்ஸையும் நம்ம கூட்டுறோம், சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுறோம். எல்லா உறுப்புகளையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி அது வந்து 3 6 9 அப்படி ஏதோ ஒரு நம்பர் வந்துட்டால் நம்ம வந்து அது 3ஆல் வகுப்படும் சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு நம்பர் எடுப்போமே, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்பரை கூட்டுறோம். ஆட் பண்ணால் என்ன வருது பார்ப்போம். 1 + 2 3 4 6 7 9 10 12 14 15 15. இந்த 15 கூட்டும்போது 1 + 5 6ன்னு வருது. அப்போ 3 6 9 எந்த நம்பர் வந்தாலும் ஓகே தான், நமக்கு அந்த நம்பர் 3ஆல் வகுப்படும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். 4ஆல் வகுப்படுமா ஒரு நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் எப்படின்னா கொடுக்கட்டும், 1 2 5 20 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த கடைசி 2 நம்பர் மட்டும் பார்ப்போம். கடைசி 2 நம்பர் மட்டும் ரெண்டுமே 0வாக இருக்கணும். இல்லைன்னா அந்த 2 நம்பர் 4ஆல் வகுப்படுதா 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தோம்னா அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும். 5ன்னு வரும்போது கடைசி நம்பர் மட்டும் பார்த்தா போதும். லாஸ்ட் நம்பர் ஒன்று 5ன்னு இருக்கலாம், இல்லை 0ன்னு இருக்கலாம். ஒரு நம்பர் 6ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டோம்னா அந்த நம்பர் 2ஆலையும் வகுப்பட்டுருக்கணும், 3ஆலையும் 2ஆலையும். 2 and 3 இந்த 2 நம்பரால் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 6ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். வேணா பாருங்களேன், 6 × 1 6 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும். 6 × 2 12
அந்த 12ங்கிறது 2ஆல் வகுப்படும் 3ஆல் வகுப்படும். 7 7க்கு ஷார்ட்கட்லாம் இல்லைப்பா, 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்க வேண்டியதான். 8 லாஸ்ட் 3 டிஜிட், கடைசி 3 உறுப்புகள். கடைசி 3 உறுப்புகள் வந்து லாஸ்ட் 3 நம்பர் வந்து 8ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தா போதும். அந்த 3 நம்பர் ஒன்று 3 0வா இருக்கணும், இல்லை 3 வந்து 8ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும். 9 3 மாதிரியே தான், கொடுத்துருக்க நம்பர்லாம் கூட்டணும். கூட்டின பிறகு சிங்கிள் டிஜிட்டாக ஒற்றை உறுப்பை மாற்றும் போது அது 9ன்னு மட்டும் வரணும். 3க்கு பாருங்கள் 3 6 9 வந்துச்சுன்னா நம்ம 3ல டிவைட் ஆகும் சொல்லலாம். ஆனால் 9 பொறுத்தளவு லாஸ்ட்டாக 9 மட்டும் தான் வரணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 × 1 9 9 × 2 18. இது ரெண்டும் கூட்டினா என்ன வருது பாருங்கள், 9 தான் வருது. 9 × 3 27. இது ரெண்டும் கூட்டினா 9 தான் வருது. ஸோ 9 மல்டிபிள் எப்படி பண்ணாலுமே அது சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது 9 தான் வரும். 10ன்னு சொல்லும் போது நம்ம லாஸ்ட் நம்பர் 0ல் முடிஞ்சால் போதும். 0ல் முடிஞ்சாலே அந்த நம்பர் 10ஆல் டிவைட் ஆகும். தி ஸ்மாலஸ்ட் நம்பர், மிக சிறிய எண். 1லேருந்து 10 எல்லா நம்பராலையும் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் நமக்கு 2 நம்பர் கூட டிவைட் ஆகலாம். 1லேருந்து 10க்குள்ளே 2 நம்பர் கூட டிவைட் ஆகலாம். ஆனால் அதில் மிக சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 பார்ப்போம். 1 கண்டிஷன் எல்லா நம்பருமே வகுப்படும். 10 லாஸ்ட்டாக 0 முடிஞ்சிருக்கு. 1ஆல் எல்லா நம்பருமே வகுப்படும். 2 எல்லாமே ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் எல்லா நம்பரும் வகுப்படும். இப்போ 2ஐயும் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 10ன்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக எல்லாமே 0 முடிஞ்சிருக்கு, எல்லாமே 10ஆல் வகுப்படும். 5 0 இல்லை 5 முடிஞ்சாக்க எல்லா நம்பருமே நமக்கு 0ல் 5ஆல் வகுப்படும்னு சொல்லுவோம். ஸோ 5ம் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் நம்ம 3 செக் பண்ணுவோம். 1 + 2 3 9. இதை கூட்டினோம்னா 9 வருது. இதை கூட்டினோம்னா 5 9 வருது. 9 அப்போ 3ஆலையும் வகுப்படும் 9ஆலையும் வகுப்படும். இந்த 6 நம்பர் வச்சு நம்ம ஒன்றும் செலக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம 6 பாருங்கள், ஒரு நம்பர் 2ஆலையும் வகுப்பட்டு 3ஆலையும் வகுப்பட்டால் அந்த நம்பர் 6ஆலையும் வகுப்படும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம க்ளூ கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற நம்பர் 4 எடுத்து பார்ப்போம். 4 லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 60. 4ஆல் அடித்தோம்னா 15 முறை வரும். 20 5 முறை, 40 10 முறை. கடைசி 2 எண்கள் 0வா முடிஞ்சால் அது 4ஆலே வகுப்படும். ஸோ 60ங்கிறது 4ல் 15 முறை, 20ங்கிறது 4ல் 5 முறை, 40ங்கிறது 10 முறை. 2 0 வந்தால் அது 4ல் வகுப்படும். ஸோ 4 ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு. நமக்கு லாஸ்ட்டாக இருக்க 2 ஆப்ஷன் 8 7. இந்த 2 நம்பரை செக் பண்ண போகிறோம். இருக்கிறதுலே சின்ன நம்பர் தானே கேட்டிருக்காங்க, ஸ்மால் நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். 260 8ஆல் சரியாக வகுப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா சரியாக வகுப்படலை. 260 சரியாக வகுப்படலை. 3 × 24 பேலன்ஸ் 2 20. 8ஆல் 20 நம்ம சரியாக வகுக்க முடியாது. ஸோ 520 ட்ரை பண்ணுவோம். 520 கண்டிப்பாக 8ஆல் வகுப்படும். 520 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8ஆல் வகுப்படும். என்னென்னா 512ங்கிறது 8 கியூபு. 8 கியூபு 512. 8ஓட மல்டிபிளுங்கும் போது +8 தானே வரும். ஸோ 520 சரியாக அடிப்படும். இருந்தாலும் செக் பண்ணலாம். 6 முறை 48 பேலன்ஸ் 4. ஸோ 5 65 முறை. ஸோ இந்த நம்பர் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ 2520 7ஆலையும் அடித்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம 8ஆல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8ஆல் பார்க்கும்போது 2520 தான் வருது. இந்த நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பர், இந்த நம்பர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த நம்பர் எதுக்கும் நம்ம 7ல் டிவைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 7ல் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 25 3 × பேலன்ஸ் 4 6 0. 7லேயும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. ஸோ ஆன்சர் B 2520. 2520 நம்பர் 1ஆல் வகுப்படுது, 2ஆலையும் வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுது, 4ஆலையும் வகுப்படுது, 5 6 7 8 9 10 அப்படின்னு எல்லா எண்களாலையும் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் 2520. நம்ம இந்த 2 நம்பர் ஏன் செக் பண்ணலன்னா நம்ம இருக்கிறதுலே மிக சிறிய எண் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பர் சின்ன நம்பர் அது இல்லை, இதுக்கு அடுத்த சின்ன நம்பர் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அதனால் 2520 நம்ம மார்க் பண்ணிடலாம். இதில் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 11ஆல் எந்த நம்பர்லாம் 11ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. 11 எந்த நம்பர்லாம் வகுப்படும்னா சம் ஆஃப் ஆட் பிளேசஸ் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேசஸ் வந்து 0ல் 11. ஒற்றை இடங்களின் கூடுதல், ஒற்றை எண்கள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஒற்றை இடங்களின் கூடுதல் மைனஸ் இரட்டை இடங்களின் கூடுதல். உதாரணத்துக்கு 11 கியூப் நம்ம எடுத்துப்போம். 1331 11 கியூப். ஓகே. சம் ஆஃப் ஆட் பிளேசஸ் ஒற்றை இடங்களின் கூடுதல், இது ஒற்றை இடங்கள் 1 + 3 இதோட கூடுதல் மைனஸ் இரட்டை இடங்களின் கூடுதல் 3 + 1 4 - 4. ஸோ
0ன்னு வரும். நமக்கு என்ன வரணும், ஒரு நம்பர் 11ஆல் வகுப்படணும்னா சம் ஆஃப் ஆட் பிளேசஸ் ஒற்றை இடங்களின் கூடுதல் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேசஸ் இரட்டை இடங்களின் கூடுதல் வந்து 0 இல்லை 11 வரணும். வந்ததுன்னா அந்த நம்பர் வந்து 11ஆல் வகுப்படும், 11ஆல் சரியாக வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். 258 at 237 நம்பர் கொடுத்துருக்காங்க. அட்டுங்கிற இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஆனால் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பர் வந்து 11ஆல் சரியாக வகுப்படும், 11ஆல் சரியாக வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்சது ஆட் பிளேசஸ் ஒற்றை இடங்கள், இதெல்லாம் டிக் பண்ணது எல்லாமே ஒற்றை இடங்கள் ஆட் பிளேசஸ், அதான் கூட்டுவோம். 2 + 8 + 2 + 7 மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேசஸ் இரட்டை இடங்கள் கூடுதல் லெஃப்ட் டு ரைட் போனாலே போதும். 5 at 3 ஸோ 5 + at + 3 ஆட் பண்ணோம்னா 2 + 8 10 10 + 2 12 12 + 7 19 மைனஸ் 5 + 3 8 ப்ளஸ் at. ஸோ நம்ம வெளில எடுத்தோம்னா 19 - 8 மைனஸ் at. 19 - 8 11 ஸோ 11 - at. அப்போ நமக்கு இந்த அட்டுன்ற பிளேஸில் என்ன நம்பர் வரணும், நமக்கு என்ன வரணும், ஒரு நம்பர் 11ஆல் வகுப்படணும்னா 0 or 11 இதில் ஏதோ ஒன்று வந்தால் போதும். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ அட்டுங்கிறதுல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 11 - 1 10 ஸோ இது வர சான்ஸ் இல்லை. 7 11 - 7 4 11 - 7 4 ஸோ 4 வந்தால் எதுவும் சான்ஸ் இல்லை. 0 11 - 0 11 - 0 11 ஸோ இந்த 0 தான் கரெக்டான ஆன்சர். டி 9 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 11 - 9 11 - 9 2 2ன்னு வரும்போது வரக்கூடாது, நமக்கு 0 இல்லை 11 தான் வரணும். அப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் சி 0 தான் கரெக்டான ஆன்சர். ஸ்கொயர் நம்பர் வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர் வர்க்க எண்கள் பார்ப்போம். நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்தளவு ஸ்கொயர் நம்பர் வர்க்க எண்கள் பார்த்தோம்னா 1லேருந்து 30 வரை நமக்கு எப்போதுமே நல்லா ஞாபகம் இருந்தால் நல்லது. 1லேருந்து 30 வரை நம்ம எப்போ கேட்டாலும் ஒரு 15 ஸ்கொயர்னா என்ன, 17 ஸ்கொயர்னா என்ன, எப்போவுமே நமக்கு ஓரளவு மெமரைஸில் இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல விஷயங்கள். இதில் நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம்னா 1 பாருங்களேன், ஒரு நம்பர் 1ன்னு முடிஞ்சால் நமக்கு ஸ்கொயர் நம்பர் வர்க்க எண் எப்போவுமே 1ன்னு தான் முடியும். அதே மாதிரி 9 9ன்னு எண்டானா கூட வர்க்க எண் எப்போவுமே 1ன்னு தான் எண்டாகும். ஒரு நம்பர் 1 மற்றும் 9 அப்படின்னு முடிஞ்சதுன்னா வர்க்க எண் எப்போவுமே ஸ்கொயர் நம்பர் 1ன்னு தான் எண்டாகும். அது 2 நம்பர் முடிஞ்சதுன்னா 4ன்னு தான் நமக்கு எப்போவும் நம்பர் முடியும். 2 ஸ்கொயர் 4 தான், 12 ஸ்கொயர் 144, 22 ஸ்கொயர் 484 எப்போவுமே 4ன்னு தான் முடியும். அதே மாதிரி 8 பாருங்கள், ஒரு நம்பர் 8ன்னு முடிஞ்சதுன்னா அதோட ஸ்கொயர் நம்பர் வர்க்க எண் எப்போவுமே 4 தான் முடியும். ஒரு நம்பர் 3ல் எண்டாச்சுன்னா 3 13 23 33 43 எப்படி வேணால் போட்டோம் ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த நம்பர் 3 எண்டாச்சுன்னா அந்த நம்மளோட ஸ்கொயர் நம்பர் வர்க்க எண் எப்போவுமே 9ன்னு தான் முடியும். அதே மாதிரி 7 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் 27 ஸ்கொயர் 37 ஸ்கொயர் 177 ஸ்கொயர் என்ன வேணால் நம்ம நம்பர் ஸ்கொயர் பண்ணுவோம். ஆனால் 7ன்னு முடிந்ததுன்னா அந்த நம்பரோட வர்க்க எண் ஸ்கொயர் நம்பர் எப்போவுமே 9ன்னு தான் முடியும். நம்பர் 4ன்னு முடிஞ்சதுன்னா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்னு முடியக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த ஸ்கொயர் நம்பர் வர்க்க எண் எப்போவுமே 6ன்னு தான் எண்டாகும். அதே மாதிரி 6க்கு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த நம்மளோட வர்க்க எண் எப்போவுமே 6ன்னு தான் எண்டாகும். 4 6 அப்படி எண்டானா நம்பர் 6ன்னு தான் எண்டாகும். அதே மாதிரி 5ன்னு ஒரு நம்பர் முடிஞ்ச 5ன்னு எண்டார நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா எப்போவுமே ஆன்சர் 5ன்னு தான் முடியும். 0 அப்படிங்கிற நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா எப்போவுமே ஆன்சர் 0ல் தான் முடியும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 2 3 7 8 இந்த 4 நம்பரில் ஸ்கொயர் நம்பர் எண்ட் ஆகாது. 2 3 7 8 அப்படிங்கிற நம்பரில் எப்போவுமே வர்க்க எண்கள் முடியாது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் அ நம்பர் அண்ட் இட்ஸ் ஸ்கொயர் இஸ் 1122. ஒரு எண்ணையும் அதோட வர்க்க எண்ணையும் கூட்டும் போது 1122 வருங்கிறாங்க. நமக்கு நம்பர் தெரியல, நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1122. நம்பர் அதோட ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது 1 1 2 2 வரணும்னு சொல்கிறாங்க. 1122 வரணும். ஒரு நம்பர் அதோட ஸ்கொயர் ரெண்டையும் கூட்டும் போது 1122 வரும்னு சொல்கிறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்லேருந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ 11. ஸோ 11 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம், 11 ஸ்கொயர் நமக்கு தெரியும் 121. ரெண்டையும் கூட்டினோம்னா 132 தான், 1000 கிட்ட வரப்போகிறது இல்லை. ஸோ இந்த நம்பர் தேவையில்லை. ஆப்ஷன் பி 22. ஸோ 22
2ன்னு முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கான்செப்ட் பார்த்தோம். 2ன்னு முடிஞ்சதுன்னா ஸ்கொயர் நம்பர் 2ன்னு தான் எண்ட் ஆகும். ஸோ 2ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா நம்பர் 6ன்னு முடியும், நமக்கு 2ன்னு முடியணும். ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி 33 ப்ளஸ் 33 ஸ்கொயர் பண்ணால் 3ங்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் 9ன்னு தான் எண்ட் ஆகும். 3ங்கிற நம்பர் ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் 9 தான் எண்ட் ஆகும். ஸோ நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். 3 + 9 12, ஆன்சர் 2ன்னு முடியும். ஸோ டி 44 ப்ளஸ் 4ங்கிற நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் நம்பர் எப்போவுமே 6, வர்க்க இணைப்போ 6 தான் எண்ட் ஆகும். யூனிட் டிஜிட் படி 4 + 6 ரெண்டையும் கூட்டினோம்னா ஆன்சர் 0 தான் முடியும். ஸோ இதுக்கும் வாய்ப்பு இல்லை. நமக்கு இருக்க ஒரே சான்ஸ் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 33 ஸ்கொயர் பண்ணோம்னா 1089. 33 ஸ்கொயர் பண்ணோம்னா 1089, ரெண்டையும் கூட்டினோம்னா 1122 வரும். 1122 வரும். ஸோ ஆப்ஷன் சி 30 தான் கரெக்டான ஆன்சர். கியூப் நம்பர் கணயன் 1 கியூப் பாருங்க. 1ன்னு எண்டானா ஆன்சர் 1 தான் முடியும். 2 அப்படின்னு எண்டானா ஆன்சர் 8ன்னு முடியும். 2 ஸ்கொயர் 12 ஸ்கொயர். 3ல எண்டானா ஆன்சர் 7 முடியும். 4ல் எண்டானா ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு 4ன்னு தான் முடியும். 5ல் எண்டானா நமக்கு ஆன்சர் 5ன்னு தான் முடியும். 6 நம்பர் 6ல் எண்டானா ஆன்சர் எப்போவுமே 6ல் தான் முடியும். 7ல் நம்பர் 2 ஆனால் அதை கியூப் பண்ணும்போது ஆன்சர் எப்போவுமே 3 தான் முடியும். 8ல் நம்பர் 2 ஆனால் ஆன்சர் எப்போவுமே 2ல் தான் முடியும். 9 2 ஆகும்போது 9, 0ன்னு முடியும் போது 0. ஸ்கொயர் நம்பரில் நம்ம 2, 3, 7, 8 அப்படிங்கிற நம்பரில் எண்ட் ஆகாது ஸ்கொயர்னு சொல்லுவோம். கியூபில் அப்படி இல்லை, எல்லா நம்பர்லையுமே எண்ட் ஆகும் ஆன்சர். த கியூப் ஆஃப் அன் ஆட் நம்பர் இஸ், ஒரு ஆட் நம்பர் ஏதோ ஒரு ஒற்றை எண்ணை நம்ம வந்து அதை அதோட கியூப் பண்ணுறோம். அதோட கன எண் அந்த ஆன்சர் வந்து பிரேம் நம்பராக இருக்குமா, ஈவன் நம்பராக இருக்குமா, இல்லை ஆட் நம்பர் ஒற்றை எண்ணாக இருக்குமா, இல்லை ரெண்டுமே இருக்கலாமா, ஈவன் பிரேம் ரெண்டுமே இருக்கலாமா, ஒற்றை இல்லை இரட்டை எதுவாக வேணால் இருக்கலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு தான் நம்ம எழுதணும். பாருங்கள், 1 ஆட் நம்பர் 1 தான் முடியுது. 3 7 ஆட் நம்பர் தான். 5 ஆட் நம்பர் தான். 7னா 3 தான் எண்ட் ஆகும், அதுவும் ஆட் நம்பர் தான். ஸோ 9னா 9 ஆட் நம்பர் தான். ஆட் நம்பர் நம்ம கியூப் பண்ணோம்னா ஆட் நம்பர் தான் கிடைக்கும். ஈவன் நம்பர் நம்ம கியூப் பண்ணோம்னா ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம ஆட் நம்பரை கியூப் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஆட் நம்பர் தான். வாட் இஸ் half of 2 power 10? 2 பவர் 10 பாதி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, 2 power 10 அப்போ 10ல் பாதி 5, 2 பவர் 5 ஆன்சர் அப்படின்னு மார்க் பண்ணக்கூடாது. அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா பவரோட மதிப்பு 2 பவர் 1 2, 2 பவர் 2 4, இந்த பவரோட மதிப்பு கேட்குறாங்க. 2 பவர் 1 2. ஸோ இது மாதிரி பார்த்தோம்னா நம்ம 2 பவர் 10 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 10ல் பாதி, ஸோ 2 பவர் 5 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இது பண்ணால் தப்பு. ஏன்னா 2 பவர் 5ஓட வேல்யூ 32. 2 பவர் 10 2 பவர் 10ஓட மதிப்பு பார்த்தோம்னா 1024. அதான் 1 GB நெட்டு தருவாங்கல்ல, 1024 MBன்னு தருவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இதில் பாதி பாருங்கள், 2 பவர் 10 1024, 2 பவர் 9 512. அப்போ 1024ல் சரி பாதி என்னது, 512. ஸோ ஆன்சர் 2 பவர் 10. 2 பவர் 10னா 1024. 2 பவர் 10னா 1024. இதில் பாதி 2 512, பாதி வந்து 512. ஸோ 2 பவர் 10 1024னா 512ங்கிறது 2 பவர் 9. 512ங்கிறது 2 பவர் 9. ஸோ ஆன்சர் 2 பவர் 10ல் பாதி வந்து 2 பவர் 9. 2 பவர் 40 ப்ளஸ் 2 பவர் 40 அதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 4 பவர் 40, 2 பவர் 80, 2 பவர் 41, 4 பவர் 80ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க பாருங்கள். ரெண்டுமே நம்பர், பேஸ் நம்பரும் சேமு, பேஸ் நம்பரும் சேமாக இருக்கும், சேம் பேஸ் நம்பர், பவரும் சேமாக இருக்கும், பவர் நம்பர் சேமாக இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் மேலே பவரில் கொடுத்துருக்காங்கல்ல, பேஸ் நம்பர் அதே 2 தான் எடுத்துக்கணும். பேஸ் வந்து நம்ம அதே பேஸ் நம்பர் 2 தான் வரணும். ஸோ 4 பவர் ரெண்டுமே தப்பு, பேஸ் நம்பர் அதே நம்பர் தான் வரணும். அதில் பவரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் 40ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 41. இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இல்லை நம்ம சால்வ் பண்ணோம்னா 2 பவர் 40 ப்ளஸ் 2 பவர் 40. 2 பவர் 40 காமன் எடுப்போம். 2 பவர் 40 காமன் எடுத்தோம்னா 1 ப்ளஸ் 1. ஸோ 2 பவர் 40 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 2, 1 ப்ளஸ் 1 2, 2னா 2 பவர் 1 மீனிங், 2னா 2 பவர் 1 மீனிங். நமக்கு ஈக்குவேஷன் a பவர் m
into a power n equal to a power m plus n. a power m plus n. So 40 into 1. இந்த இடத்துல என்ன இருக்கு? 40 இங்கே 1. 40 into 1. அப்போ 40 plus 1 equal to 41. பேஸ் அதே தான். பேஸ் பாருங்க ஏதான் வச்சிருக்கோம். ஸோ 2 power 41. இதான் ஆன்சர். On dividing 15,968. On dividing 15,968 by a certain number னு சொல்றாங்க. 15,968 ஒரு நம்பரால வகுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா கோஷன்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க, ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க, டிவைசர் என்னன்னு கேக்குறாங்க. டிவைசர் என்ன கேக்குறாங்க? இந்த மாதிரி क्वेश्चन கேட்கும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டிவைசர். இந்த क्वेश्चन கேட்கும்போது நமக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா divisor equal to dividend minus remainder by quotient. Divisor equal to dividend minus remainder by quotient. Okay. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? On dividing கொடுத்திருக்காங்க. Divisor தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதான் அவங்க கேட்டிருக்காங்க. On dividing அப்படின்னா இதான் dividend. ஸோ அந்த நம்பர் என்னது? 15,968 மைனஸ் ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 37 டிவைடட் பை கோஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 89. ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிப்போம். 15968. ஸோ 159 மூணு நம்பர் அப்படியே தான் இருக்கும். லாஸ்ட் நம்பர் தான் மாறும். 8 - 7 1, 6 - 3 3, 159 15,931 by 89. இதை நம்ம கட் பண்ணோம்னா ஆன்சர் 179. 179 ஆப்ஷன் பி. ஃபிபொனாசி நம்பர், ஃபிபொனாசி தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிபொனாசி தொடர் வரிசை அதுக்கான ஃபார்முலா நமக்கு எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலாவே நமக்கு ஒன் டைம் கேட்டிருக்காங்க. f of n equal to f of n minus 1 plus f of n minus 2. n equal to 3 4 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். நம்பர் கண்டினியூ ஆகிட்டே போகும். இல்லை f1 equal to f2 equal to 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் 1 அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் 1 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம இந்த ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் எழுதலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 அவங்க கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்ம் 1 அது கம்பல்சரி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணுவோம். 1 + 1 2. நெக்ஸ்ட் நம்பர் இந்த 1 + 2 3. நெக்ஸ்ட் நம்பர் 2 + 3 5, 3 + 5 8. இப்படி செயின் மாதிரி ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம இதை எழுதிருக்கிறது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணோம்னா ஃபார்முலாவில் வேணால் செக் பண்ணுவோம். 1 2 கொடுத்துட்டாங்க, நம்ம தேர்ட் நம்பர் வேணால் செக் பண்ணுவோம். f of 3 equal to f of n minus 1. ஸோ 3 - 1 3 - 1 2 plus 3 - 2 1. f of 2 1 plus f of 1 1. ஸோ f of 3 equal to 2. அதான் எழுதியிருக்காங்க. அது அந்த டேர்ம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபிபொனாசி சீக்வன்ஸ்னாலே அடுத்த டேர்ம் ஆட் பண்ணிட்டு போனாலே போதும். 1 + 1 2 அந்த டேர்ம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வேணும்னா இந்த டேர்ம் வேணும்னா 1 + 2 3. ஸோ இந்த டேர்ம் வேணும்னா 3 + 5 8. ஸோ இந்த மாதிரி செயினாக போயிட்டு இருப்போம். நமக்கு இந்த எக்ஸாம்ஸில் இல்லை 34 பதிலாக இந்த டேஷ் போட்டுருக்கலாம், 21 பதிலாக டேஷ் போடலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. இதில் ஒரு சம் பார்ப்போம். வாட் இஸ் தி 11th ஃபிபொனாசி நம்பர்? 11வது ஃபிபொனாசி எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நமக்கு எவ்வளோ எண் எழுதியிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 9 எழுதிட்டோம். ஸோ நம்ம 10வது எண்ணும் 11வது எண் இதான் நம்ம கேட்குறாங்க. 10வது எண் வேணும் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் கூட்டி எழுதுனா 10வது எண். 21 + 34 ரெண்டையும் கூட்டினோம்னா 55 55. 11வது உறுப்பு 11th டேர்ம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 34 + 55 34 + 55 ரெண்டையும் கூட்டினோம்னா 89. ஸோ ஆன்சர் 89. ஆன்சர் 89. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நான் நம்பர் சிஸ்டம்ஸோட பேசிக் ஐடியாஸ் பார்த்துருக்கோம். ப்ரைம் நம்பர், ஒரு ஈவன் நம்பர்னா என்ன, ப்ரைம் நம்பர் என்ன, ஒரு ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பவர்ஸு, ஸ்கொயர், கியூபு. ஸோ இந்த மாதிரி நம்பர் சிஸ்டத்தோட பேசிக் ஐடியாஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நம்பர் சிஸ்டம் முக்கியமான பார்ட் ஸ்பெஷல் சீரிஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கம்பல்சரி ஒரு எக்ஸாம்பிள் எப்போவுமே கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். ஸ்பெஷல் சீரிஸ் அதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.